ஆயுத எழுத்து நீட்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேர்களே. வரதட்சணை வழக்குகளின் நிதானம் யாருக்கு நன்மை என்கிற தலைப்பின் கீழான விவாதத்தில் இணைந்திருக்கிறோம். ஏன் இந்த தலைப்பை எடுக்க வேண்டும்? இந்த தலைப்பிற்கான நோக்கம், நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான ஒரு வழக்கு வந்தபோது இந்த வழக்கிலே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 2 பேர், A.K. கோயல் மற்றும் U.U. லலித் ஆகியோர் அடங்கிய அமர்வு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். வரதட்சணை புகார்களில் உடனடியாக கைது நடவடிக்கை செய்யக்கூடாது, அதற்கு என்று குடும்ப நல அமைப்புகளை மாவட்டம் தோறும் உருவாக்க வேண்டும். அந்த அமைப்புகளில் விசாரணை நடத்தி ஒரு கவுன்சிலிங் போல நடத்தி அவர்களுடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் கைது நடவடிக்கைகள் இனிமேல் நடைபெற வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். மற்றொரு புறம் இந்த சட்டம் தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதற்கு சட்ட திருத்தம் செய்வதற்கு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அப்படி ஒரு பார்வை இருக்கும்போது, அப்படி என்றால் இதுவரை சட்டத்தில் இதனை தவறாக பயன்படுத்துவதாக ஆண்கள் பாதுகாப்பு சங்கத்தினரும் பாதிக்கப்பட்ட சிலரும் கூறி வந்தார்கள். இதுவரை வரதட்சணை சட்டம் எப்படி பயன்படுத்தப்பட்டு வந்தது, இந்த அறிவுரைகளுடைய இந்த உத்தரவினுடைய அடிப்படையில் இனிமேல் எப்படி பயன்படுத்தப்பட போகிறது என்பது தொடர்பாக தான் விவாதிக்க இருக்கிறோம். இன்று நம்முடைய அரங்கத்திலே 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். முதலாவதாக முன்னாள் காவல்துறை அதிகாரி திரு சித்தனன் அவர்கள் இணைகிறார், அவரை வரவேற்கும். அடுத்ததாக வழக்கறிஞர் திருமதி சாந்தகுமாரி அவர்கள் இணைகிறார், அவரை வரவேற்கும். அடுத்ததாக சாமானியர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திருமதி உஷா அவர்கள் வந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்திய குடும்ப பாதுகாப்பு இயக்கம் அதனை சார்ந்த திரு கார்த்திகேயன் வந்திருக்கிறார், அவரையும் வரவேற்கிறோம். இதுல எல்லாரோட விவாதத்திற்கும் செல்வதற்கு முன்பாக திரு சித்தனன் அவர்கள்ட்ட, இதுவரை ஒரு ஒரு கேஸ் வருது, உங்களுக்கு ஒருத்தர் ஒரு புகார் கொடுக்குறாரு, இந்த மாதிரி என் வீட்டில் கொடுமைப்படுத்துறாங்க, இந்த மாதிரி என் வீட்டில் பிரச்சனை, இது வரதட்சணை கேஸு அப்படின்னு வந்ததுன்னா காவல்துறை முதல்ல என்ன பண்ணும், எந்த மாதிரியான ஸ்டேஜில் நீங்கள் கைது பண்ணுவீங்க? பொதுவாக 154 CRPC சொன்னது இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு புகார் கொடுத்தாங்க, காவல்துறையில் புகார் கொடுத்தாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டில் புகாரில் காக்னைசபிள் அஃபென்ஸ், அதாவது பிடியாணை வேண்டா வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்கிறதாக சொல்லி ரிவீல் பண்ணால், அந்த கம்ப்ளைண்ட்டில் சாராம்சங்கள் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் ஒரு கன்சர்ன் செக்ஷனில் என்ன செக்ஷனில் கொடுக்குறாங்களோ, என்ன அட்ராக்ட் ஆகுதோ அந்த செக்ஷனில் வழக்கு பதிவு செய்து நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். அப்படி தான் இருக்குது, சட்டம் இருக்குது. 154 CRPC மேண்டேட் பண்ணுறது அப்படி தான். ஆனால் நான் தான் வரேன், வழக்கு தொடுக்கிறது அப்படின்னா, எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் சண்டை, அவர் பணம் கேட்குறாரு, அப்பா வீட்டில் வாங்கிட்டு வர சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குன்னு கேஸ் கொடுத்தாவா, உடல் காயம், கொடுங்காயம், இல்லை குடும்பமே சேர்ந்து என்னை மிரட்டுது, நான் என்னை கொலை செஞ்சிருவாங்களோன்னு அச்சமெல்லாம் இருக்கு, தற்கொலைக்கு தூண்டுறாங்க, அந்த மாதிரி கேஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி அதாவது காயம் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. 498A துன்புறுத்தல் அப்படிங்கிறது என்னன்னா, அதுதான் அதை பற்றி நான் 498A IPC இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 498A பற்றி தான் நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க உச்சநீதிமன்றம். அதில் குரூவல்ட்டி அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கல் குரூவல்ட்டி அப்படின்னு இருக்குது, பிசிக்கல் குரூவல்ட்டி, 2 விதமாக குரூவல்ட்டி இருக்குது. ஆர்டினரி குரூவல்ட்டி இருக்குது, குரூவல்ட்டி ஃபார் தி பர்பஸ் ஆஃப் டிமாண்டிங் டவுரி அப்படின்னு 2 இருக்குது. ஸோ குரூவல்ட்டி நீங்கள் சைக்கலாஜிக்கல் குரூவல்ட்டி, மனதளவில் உங்களை துன்புறுத்தினாலே போதும், என்னை ரொம்ப கட்டவாதியில் பேசினாரு, ரொம்ப துன்புறுத்தினாரு, அப்படி பேசினாரு, அலிகேஷன் நிறைய சொன்னார், நான் நைட்லாம் தூங்கவே இல்லை, என்னை இட் மே லீட் டு தி கமிஷன் ஆஃப் சூசைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டல் டார்ச்சர் இருந்தாலே போதும், இட் அமௌண்ட்ஸ் டு குரூவல்ட்டி தான், கண்டிப்பாக குரூவல்ட்டி தான். அதனால் கண்டிப்பாக 498A எஃப்ஐஆரில் பதிவு செய்யணும். கண்டிப்பாக உங்களுக்கு பிசிக்கல் இன்ஜுரிஸ் இருந்ததுன்னா 323 324 5 6 காயது தன்மைக்கு ஏற்ப கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்யப்படும். நீங்க வழக்கு பதிவு பண்றீங்க, இந்த மாதிரி மனரீதியாக துன்புறுத்துறாருன்னு, உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? அவரை கூப்பிட்டு விசாரிப்பீங்களா, இல்ல நேரடியாக போய் கைது பண்ணிடுவீங்களா? இல்லை, இங்கே வேறு மாதிரி அது ஆண்டாண்டு காலமாக என்ன சொல்லிருக்காங்கன்னா, சட்டத்தில் நம்ம சகோதரி வழக்கறிஞர் அவர்களுக்கு நம்ம நன்றாக தெரியும், அவங்க சொல்லுவாங்க செக்ஷன் 41 to 60 CRPCயில் எப்படி கைது பண்ணணும், என்னென்ன கைது பண்ணுறதுக்கு காவலருக்குள்ள ஒரு அதிகாரம்லாம் என்னென்னு இருக்கு. ஆனால் எந்த ஒரு செக்ஷன்லையும் நாங்கள் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும், ஒரு நபரை கைது செய்யணும் அப்படின்னா காக்னைசபிள் அஃபென்ஸாக இருக்கணும். முதல்ல கிரிமினல் கேஸாக இருக்கணும், சிவில் கேஸாக இருக்கக்கூடாது, கிரிமினல் கேஸாக இருக்கணும். கிரிமினல் கேஸ்லையும் காக்னைசபிள் கேஸ், நான் காக்னைசபிள் கேஸ் 2 இருக்குது. காக்னைசபிள் கேஸில் மட்டும்தான் நீதிமன்றத்தின் உத்தரவு எதுவின்றி, வாரண்ட் எதுவுமே இல்லாமல் நாங்களே அதில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்க முடியும். ஒரு காக்னைசபிள் அஃபென்ஸாக இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் நான் சொன்ன இந்த 41 to 60 CRPCயில் எங்கேயுமே போலீஸ் ஆஃபீஸர் காக்னைசபிள் அஃபென்ஸ்ல ஷேல் அரெஸ்ட் சொல்லவே இல்லை, கண்டிப்பாக கைது செய்ய வேண்டும் என்று சொல்லவே இல்லை, மே அரெஸ்ட் அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் சரி, அல்லது வழக்கறிஞர்களும் சரி, அல்லது பாதிக்கப்பட்ட புகார்தாரர்களும் சரி, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எஃப்ஐஆர் போட்டாலே போதும், உடனடியாக கைது செய்யல. ஏன் கைது செய்யல சொல்லுவாங்க. இல்ல நான் மூணு விஷயம் சொன்னாரு. சமுதாயத்துல நான் சொல்ல வரேன். வழக்கறிஞர் வரேன், காவல்துறையிலே அபியூஸ் பண்றாங்க சொல்ல வரீங்க நீங்க. எஸ் நான் சொல்றேன், ஒத்துக்கிறேன், நான் சொல்ல வரேன். அழுத்தம் கொடுக்கப்பட்டதுனால காவல்துறையும் பல்வேறு தருணங்களில் ஒரு 25% இதுல
அந்த சோசியல் மீடியாவில் வரக்கூடியதோ அல்லது மற்ற மீடியாக்கள் ஒரு பிரஷருக்கு உட்பட்டு கம்ப்ளைண்ட் உட்பட்டு உடனே அரெஸ்ட். இப்போ வந்து அது மிகப்பெரிய கொடுமையான விஷயம். காவல்துறையை அரெஸ்ட் பண்ண அவசியமே இல்லை, காங்கிரஸ் அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க 1994லயே ஜோகிந்தர் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி அப்படிங்கிற வழக்குல கீழே சொல்லிட்டாங்க, காங்கிரஸ் பண்ணாதீங்க. Vesting of power to arrest with the police is one thing, and exercising that power to exercise something else. When you are going to exercise the power, it must be very judicious. அப்படின்னு சொல்லி ஷேல் அரெஸ்ட் கிடையாது. ஷேல் அரெஸ்ட் வந்து மர்டர், டெக்காய்ட், ராபரி, ரேப் இந்த மாதிரி கேஸ் மட்டும் தான் ஷேல் அரெஸ்ட். கண்டிப்பாக மற்ற எல்லாம் வழக்குகளில் நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. புலன் விசாரணை செய்து பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் எல்லாம் இருந்து போதுமான ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் கைது செய்யலாம். அது கூட கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கைது என்பது in order to ensure the presence of the accused in a court of law to answer his charge. அதான் நீதிமன்றத்தில் அவருக்கு முன் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல அவர் நீதிமன்றத்தில் நடைமுறை செய்ய வேண்டும். ஆனா நடைமுறையில் அப்படி இல்ல அப்படின்றது. ஆனால் அதுதான் நடைமுறையில் அப்படி இல்லைன்னு அர்த்தம். நீங்க எப்பவே போடக்கூடாது. இந்த மாதிரி நீங்க சொன்ன கேஸ்ல காக்னிசபிள் அஃபென்ஸா இருந்தா கூட ஒரு பிரிலிமினரி என்கொயரி பண்ணி பிரமா பேசுறதுக்காக லலித் குமாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வழக்குல 2014லயே கிளீனா சொன்னாங்க, மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ், அது ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ், இந்த மாதிரி வழக்குகள் இன்னும் ஒரு 5 வழக்கு 4 வழக்கு சொல்றாங்க. அதாவது மெடிக்கல் நெக்லிஜென்ஸ், கமர்ஷியல் கிரைம்ஸ், ஆன்டி கரப்ஷன் கேசஸ், டிலேட் கேசஸ், இந்த மாதிரி வழக்குகள்ல ஒரு பிரிலிமினரி என்கொயரி செய்து அது 490 கொடுத்தா கூட கொஞ்சம் டவுட் இருக்க மாதிரி இருந்தது. ஃபேமிலி டிஸ்பியூட் விசாரணை பண்ணோம், பிரிலிமினரி என்கொயரி பண்ணி 14 டேஸ் கழிச்சு அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் பண்ணுங்க. ஆனா அரெஸ்ட் இஸ் நாட் அட் ஆல் மேண்டேட்டரி. நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, நிறைய ஜட்ஜ்மென்ட்ஸ். நீங்க சொல்றது பார்த்தா இப்போ கொடுத்திருக்கக்கூடிய இதே விதிகள் தான் முன்னாடியே இருக்கிறது. ஆனா அரெஸ்ட் நடந்துருக்கிறது யதார்த்தமா நீங்க ஏத்துக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் இல்ல சட்டத்திலயும் இருக்குது, நிறைய ஜட்ஜ்மென்ட் சுப்ரீம் கோர்ட்லயும் இருக்குது. ஆனால் இப்ப மறுபடியும் நடைமுறை வேறையா ராஜேஷ் சர்மா கேஸ் வந்து ரைட்டேட் பண்ணிருக்காங்க. ஓகே, புரிந்து கொள்ள முடியுது. நடைமுறை வேறையாக இருக்குது அப்படின்னு வழக்கறிஞர் சாந்தகுமாரி சார் சொன்ன மாதிரி ஒரு பெண் வந்து அழுதுட்டு வந்து புகார் கொடுக்க வர்றா அப்படின்னாலே மற்ற அனைவரையும் கூட காவல்துறையினர் பதறி போயிடுறாங்க. உடனடியா வந்து நிறைய காவல் நிலையங்களை இது மட்டும் சேர்த்து போட்டா வந்து பத்தாதுமா, இதோட வரதட்சணை அப்படின்ற கேஸ் சேர்த்தாதான், வேற காரணங்கள் இருக்கலாம். 68 வயசு அம்மா போய் வரதட்சணை புகார் கொடுத்த வழக்குகளும் இருக்கு. ஸோ அங்க சில பெண்கள் இந்த வழக்குகளை தவறாக பயன்படுத்துறாங்க. இந்த முன்னுதாரணங்கள்லாம் நீதிமன்றம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. சிலர் வந்து சில அமைப்புகள் வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க, மகளிர் அமைப்புகள். இதெல்லாம் தான் உடனடி கைதுக்கு தூண்டுது. இவருடைய வாதமும் நீதிமன்றத்துடைய வாதமும் அதுதான். அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல, அது முழுமையா ஏத்துக்க முடியாதுங்க. இதுல 2-3 விஷயங்கள் இப்ப நம்முடைய காவல்துறையை சார்ந்த அன்பண்ணன் சித்தனன் அவர்கள் சொல்லற போது சொன்னாங்க 3 நெருக்கடின்னு ஆரம்பிச்சாரு. நான் எப்ப வந்து கட் பண்ணினோ அப்பதான் அவர் சொன்னாரு, இருங்க சார், இருங்க நீங்க அமைதியா இருங்க. இல்ல நீங்க முழுசா இன்னும் 15 நிமிஷம்னால நீங்க பேசுங்க. அது அல்ல சார், இருங்க சார், தவறு பண்றாங்கன்னு சொல்லுங்க. இருங்க சார், கொஞ்சம் இருங்க. அடுத்தவங்கள பேச விடுங்க. முதல்ல நான் சொல்றேன், அதோட முடிஞ்சது. இங்க பாருங்க என்ன விஷயம்னா, அவங்க சொன்ன மாதிரி ஒரு பெண் வந்து புகார் கொடுக்கறாங்க. நீங்க வரக்கூடிய பெண்கள்கிட்ட புகார் வாங்குகிற பொழுது அந்த புகார் நகலை உடனடியாக நீங்க கொடுக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வியை நான் வைக்கிறேன். அழகா சொன்னீங்க கத்தி, நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதாவது நாங்க ஒரு புகார் கொடுக்கிறோம், விசாரணையின் போது காவல் நிலையத்தில் இருக்கிறவர்கள், அது ஆண்கள் காவல் நிலையமாகட்டும் பெண்கள் காவல் நிலையமாகட்டும் அனைத்து மகளிரையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். இதெல்லாம் போட்டா அவன் வழிக்கு வரமாட்டாமா, அவனை வரதட்சணைன்னு போடு அப்படின்னு சொல்லி கொடுக்கிற, அல்லது அதை மாற்றி எழுதாவிட்டால் புகாரை வாங்காத காவல்துறையில இருக்கக்கூடிய வரக்கூடிய போதே வழக்கறிஞர்கிட்ட வந்து வழக்கங்களை கூட்டு வந்து புகார் அப்படி எழுதிதானே கொடுக்குறீங்க. நான் பேசி முடிச்சுட்டு உங்க டாபிக் வரும்போது பேசுங்க. நீங்க அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நான் காவல்துறை மட்டும் சொல்ல, அட்வொகேட் தான் சொல்லி கொடுக்குறேன். அட்வொகேட் சொல்லி கொடுத்த, இங்க பாருங்க, முதல்ல காவல்துறைக்கும் அட்வொகேட்டுக்கும் நடக்கிற போட்டி அல்ல. இவ்வளவு அதிகமாக வரதட்சணை வழக்குகள் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸை இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அதிலே காவல்துறையினுடைய பங்கு நான் சொல்லவில்லை, சித்தரன் அவர்கள் சொன்னது போல 25% இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க. இன்னும் சில பேர் இந்த வழக்கு வந்து போன நீங்க சொல்ற மாதிரி வழக்கறிஞர்கள் கூட சொல்லலாம். ஆனா இதை தாண்டி நின்று நீங்கள் யோசிக்கணும். இன்றைக்கு மட்டும் அல்ல, கடந்த வருடத்திற்கு முந்தைய வருடமே சந்திரமௌலீஸ்வரர் நம்முடைய உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்லுகிற பொழுது நிறைய வழக்குகள்ல இந்த மாதிரி பெண்கள் வந்து பொய்யான புகார் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இனிமே வந்து அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க. நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றம் கூட ஜஸ்டிஸ் இக்பால் அவர்கள் இருந்த போதும் இந்த வழக்கு குறித்தான விசாரணைகளை உடனடியா அரெஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அத்தனைக்கு பிறகுதான், இந்த தீர்ப்புகளுக்கு பிறகும் தான் இவ்வளவு வழக்குகள் அரெஸ்ட் ஆக
படுகிறதா அல்லது வழக்கு வந்து வெற்றி பெறாமல் போகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இதுல மிகப்பெரிய பங்கு என்பது காவல்துறைக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இருக்கு. புரிஞ்சுக்கணும் முதல்ல. இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி முற்றான முடிவாக இல்ல எல்லா பொம்பளைகளும் தப்புதான் செய்யறாங்க, எல்லாரும் பொய்யாதான் போய் சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அதையும் நம்ம பார்க்கணும். இல்ல நான் வரேன் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரத்தில் 2014ஆம் வருடம் 1,09,876 வழக்குகள்ல 7,391 வழக்குகள் 7-8% வழக்குகள் போலியான பொய்யான காரணங்களால் கொடுக்கப்பட்டது. சோ அப்ப ஆண்கள் மேல ஒரு கேஸ் கொடுக்கணும் அப்படின்னாலே அது வந்து இந்த இது இல்ல இதுல வரதட்சணை கொடுத்தாதான் வந்து அந்த குடும்பத்தையும் உள்ள உட்கார வைக்க முடியும், அதுக்கப்புறம் தான் உனக்கு சேஃப் அப்படின்ற ஒரு மனப்பாங்கு மாறி விட்டது நீதிமன்றம் உணர்ந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இல்ல நீதிமன்றம் சொல்லுங்க. இல்லங்க, நீங்க அந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புல கூட என்ன சொன்னாங்கன்னா, பாருங்க இதுல இவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து எல்லாரும் அட்மிட் ஆயிடுறாங்க, விடுதலை ஆயிடுறாங்க, குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, எனவே இதுல பொய்யான வழக்குகள் போலியான புகார்கள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, ஒரு கேஸ் ஜெயிக்கலன்னு சொன்னா அதுக்கு மெயின் ரீசன் காவல்துறை, சரியான இன்வெஸ்டிகேஷன், சாட்சியங்கள் சரியா வரணும். நாட்கணக்கில் வந்து நான் பேசி முடிச்ச பிறகு நீங்க சொல்லுங்க. நீதிமன்றங்கள்ல நீண்ட நாட்கள் ஆகின்ற பொழுது சாட்சிகள் வந்து ஹாஸ்டைலா மாறதுக்கான வாய்ப்பு வந்துடுது, நினைவு தப்பி போயிடுது. இது இரண்டு இல்ல என்னன்னு இதுல நிரூபிக்கப்பட முடியாத வழக்குகள் எல்லாமே போலியான வழக்குகளும் கிடையாது. வழக்கறிஞர்களும் காவல்துறையை மட்டுமே நிரூபிக்கப்படாத எல்லா வழக்குகளுமே போலியான வழக்குகள் கிடையாது அப்படின்னாங்க. இந்திய குடும்ப பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்த திரு கார்த்திகேயன், இந்த வரதட்சணை தடுப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த சட்டம் கடுமையான சட்டம், இதுல வந்து கேஸ் கொடுத்தாலே உள்ள தூக்கி வச்சுறாங்க அப்படின்னு இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கப்போ இவ்வளோ விஷயங்களும் இருக்கப்போ இன்னும் வரதட்சணைக்கு எதிராக நிறைய பெண்கள் புகார் கொடுக்குறாங்க. ஒரு பெண் போய் ஒரு புகார் கொடுக்குறோம் அப்படின்னா சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. கொடுக்கக்கூடிய நபர் யார் மேலே கொடுக்குறோம்? நம்முடைய கணவர் மேலே கொடுக்குறோம். இருவரும் ஒன்றாக வாழ்ந்தவர்கள், ஏதோ ஒரு மனஸ்தாபம், ஏதோ ஒரு கொடுமை நடந்திருக்கிறது, சாதாரணமாக போய் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பெண் அதையும் தாண்டி போய் கொடுக்குறாங்க அப்படின்னா முகாந்திரம் இல்லாமல் இருக்குமா, கொடுமை இல்லாமல் இருக்குமா? ஓகே, இல்லை வந்து 3 விஷயம் ஆக்சுவலாக கரெக்டாக சொன்னார் அவர், போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறப்ப சொன்னார் பார்த்தீங்களா. க்ரூவல்ட்டிங்கிறது வந்து லூஸ்லி டிஃபைன் டேர்ம்ஸ், இந்த லாவில் வந்து மிகப்பெரிய ஓட்டையாக தான், யார் வேணால் எப்படி வேணால் டிஃபைன் பண்ணலாம். அவர் சொன்ன மாதிரி அதை யூஸ் பண்ணி அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. காவல்துறையை குற்றம் சொல்லி இதுவே கிடையாது, அது பிரயோஜனமே இல்லை உங்களுக்கு. க்ரூவல்ட்டின்னு அதில் இருக்கிற வரைக்கும் தண்ணி குடின்னு சொன்னாலும் க்ரூவல்ட்டி, தண்ணி குடிக்காதுன்னு சொன்னாலும் க்ரூவல்ட்டி. இதான் வந்து நிதர்சனமான உண்மை. அதனால் காவல்துறையை குறையே சொல்ல முடியாது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு வந்து ரொம்ப நாள் கழித்து தான் கொடுத்துருக்காங்க. 80களில் வந்த சட்டத்துக்கு வந்து 2017 தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வார்ன் பண்ணாங்க, புலி வருதுன்னு சொல்லி நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, புலி நிஜமாவே வர்றப்போ உங்களுக்கு இதுக்கு பாதுகாப்பாக இருக்க போகிறது இல்லைன்னு நிறைய தடவை வார்ன் பண்ணிட்டாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் வந்து லீகல் டெரரிசம் அப்படின்னு சொன்னாங்க, லா கமிஷனும் மோஸ்ட் மிஸ்யூஸ் லா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் என்ன பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வந்து ஈஸி மணி. மேட்ரிமோனியல் கேஸில் வந்து ஒரு கிரைம் பெரிய ஹெரனியஸ் கிரைம் மாதிரி இல்லாமல் ஈஸி மணிங்கிறதுனால இது இட்ஸ் பிகமிங் லைக் அ பெயில் மாதிரி வந்து இது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக ஓடிட்டு இருக்கு. ஏன்னா வந்து ஐடிலேருந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்தான்னா முடிஞ்சு போச்சு. ஸோ வந்து போயிட்டு இருக்கும், 5 வருஷம் 6 வருஷம் ஓடிட்டு இருக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே வரக்கூடாது. இல்லை எல்லா நாடுகள் வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து சிவில் வழக்காக தான் இருக்குது. இல்லை, நான் கேட்குறது, போலீஸ் ஸ்டேஷன் ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா நீங்கள் சொல்ல மாதிரி பொய் கேஸாக கூட இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கா, ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய கணவனுக்கு எதிராகவே கேஸ் கொடுக்க வர்றா, கணவர் வீட்டார் மேலேயே கேஸ் கொடுக்க வர்றான்னா அந்த இடத்துல அவள் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் இல்லை அப்படின்றப்போ ஒரு பாதுகாப்பு தேடி வர்றப்போ இது மாதிரியான ஒரு சட்டம் அவசியம் தானே? என்ன மாதிரி அதை கிளியராக சொல்கிறாங்களே இவங்களே, சுப்ரீம் கோர்ட்டு திருப்பி சொல்லிடுவாங்க. ஒரு ஃபிசிக்கல் இன்ஜுரி ஒரு கிரேவ் இன்ஜுரின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே அசஸ் பண்ணிடுவாங்க. கரெக்டுங்களா? இதுக்கான தனி சட்டமே தேவையில்லை சார். ஒரு ஃபிசிக்கல் இன்ஜுரியோ ஒரு லைஃப் அண்ட் லிபர்ட்டி இஸ் அட் ஸ்டேக் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற சட்டங்களே போதும். என்ன பிரச்சனைனா, மாமனார் மாமியார் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்காக இது கொடுத்துட்றாங்க கொண்டு போய். கூட்டு குடும்ப முறையே சுத்தமாக ஒழிச்சதே இதுதான். இந்த பெண்ணுரிமைவாதிகளும் கம்யூனிஸ்டுகளும் வந்து மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி டைரக்ஷன் வாங்கிட்டு வராங்க ஹைகோர்ட்ல. இவங்க வந்து சொல்றாங்க முகாந்திரம் இல்லம்மா, பக்கத்து வீட்டிலலாம் விசாரிச்சிட்டோம், கரெக்டாக சொல்லுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்தாலே பாவமா இருக்கும். இந்த பக்கம் ஒரு பக்கம் அக்யூஸ்டு, இந்த பக்கம் வந்து ஐடிலேருந்து வர்ற இவங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க கத்துன்னு கத்தி இவங்களால வேலையை பார்க்க முடியாது. ஏங்க இதை விட்டுட்டாங்கன்னா அவங்க எங்கே போய் டெரரிஸ்ட் பிடிக்கிறது? இவங்க முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ் ஸ்டேஷன் இஸ் நாட் எக்யூப்ட் டு ஹேண்டில் இட். இது மிகப்பெரிய கொடுமை அவங்க மேல. ஆக்சுவலி அவங்க மேல வன்முறை. சரி, ஓகே. இந்த டைரக்ஷனை, இந்த உத்தரவை, இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஆண்கள் பாதுகாப்பு சங்கம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அது மிகப்பெரிய வரவேற்பு இதுக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அதான் சொல்ல வந்தேன் நான் உங்களுக்கு. பெண்ணுக்கு பாதிப்பு அப்படின்னா கூட போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து அது கேப்பபிலிட்டி கிடையாது அசஸ் பண்றதுக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இது இட்ஸ் நாட் அ கிரிமினல் கேஸ் அட் ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
எக்ஸப்ட் வென் பிசிக்கல் இன்ஜுரி இல்லாத சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இவங்க வந்து எந்தெந்த விஷயத்துக்கு வராங்கன்னு இவங்களால அசஸே பண்ண முடியாது. தே ஆர் நாட் ட்ரெயின்ட். இப்போ நான் இது ஆர்டிஐ எல்லாம் போட்டு நிறைய பேர்ட்ட கேட்டோம் போலீஸ் ஸ்டேஷன்ல எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி குடும்ப வழக்குகள்லாம் பண்றதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா ஜீரோ நில். இல்ல தவறு காவல்துறையினர் இந்த மாதிரியான வழக்குகளை ஹேண்டில் பண்றதுல அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படலைன்றீங்க. இது சுத்தமா கிடையாது. எந்த பெண்கள் சம்பந்தமான எல்லா வழக்குலையும் நாங்க போய் கிளாஸ் எடுத்திருக்கோம் அவங்களுக்கு. தொடர்ந்து பேசலாம். சாமானியனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திருமதி உஷா, பொய் கேஸ் கொடுக்கக்கூடிய அல்லது பொய் கேஸ் அப்படின்னா பொத்தாம்பதுவாக பொய் கேஸ்ன்னு சொல்லிட முடியாது. ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும், வீட்டில் பிரச்சனையா இருக்கும், ஏதோ ஒரு வகையில் போய் கொடுக்குறாங்க, அதோட சேர்ந்து இந்த வரதட்சணை அப்படின்ற அந்த விஷயமும் சேர்ந்து கேஸாக ஃபைல் பண்ணப்படுது அப்படின்ற பேச்சும் இருக்கிறது. இல்லை உண்மையிலே இவ்வளவு கொடுமைகளை இருந்தாதான் ஒரு பெண் வந்து வெளியில் கொடுப்பா, கேஸ் கொடுப்பா அப்படின்னு ஒரு பார்வை இருக்கிறது. சாமானியர்களாக இந்த சட்டம் இப்போ இருக்கக்கூடிய சட்டமே போதும்னு பார்க்குறீங்களா, இல்லை இது மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பின்பற்றணும்னு நினைக்கிறீங்களா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கட்டாயம் பின்பற்றணும் சார். இது ரொம்ப நிஜமாவே வரவேற்கத்தக்க சட்டம் தான். ஏன்னா உங்களுக்கு இது வந்து சாதாரணமாக வெளியில் சும்மா சொசைட்டியில் நடக்கிற வெறும் கொலை திருட்டுங்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா இது குடும்ப அமைப்பு சம்மந்தப்பட்டது. அங்கே அமைதி வேணும், அங்கே நிம்மதி வேணும். அங்கே நிம்மதியோ இதுவோ, ஏன்னா அந்த ஒரு பெண் வந்து அந்த வீட்டுக்கு வரும்போது இவங்க எல்லாரும் நம்மளை பாதுகாப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வரேன். பெற்றோர்களும் அப்படி தான் நம்பி கல்யாணம் பண்ணி தராங்க. வரதட்சணை கொடுக்கும்போது இவ்வளோ ரூபாய் கொடுத்தோம், இவ்வளோ ரூபாய் கொடுக்கலங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளுமே 4 சுவருக்குள்ளே சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதையும் சாட்சி வச்சு நம்ம செய்யறதில்ல. ஸோ அதை பாதிக்கிற சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக அந்த ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு இது அவசியம்தான். ஒரு சாமானியனை பார்க்கும்னா அதை அப்படிதான் பார்க்குறேன். சட்டம் அவசியம் அப்படின்னு சட்டம் அவசியம் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி கைது நடவடிக்கைகள்லாம் ரொம்ப அவசியமா இல்லையாங்கிறதுல நிறைய அதில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2014 இந்த கொடுத்த ஆர்னேஷ்குமார் கேஸில் கூட அந்த 41 ACRPC அந்த இதில் கூட கொடுத்துருக்காங்க. 7 வருஷம் இல்லைன்னா அதுக்கு மேலே தண்டனை பெறக்கூடிய சட்டங்களுக்கு மட்டும் நீங்கள் கைது, அந்த மாதிரியான குற்றங்களுக்கு மட்டும் நீங்கள் கைது பண்ணால் போதும், மற்றது தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. 2011 சொல்றது இப்ப வரைக்கும் வந்து இது பாதுகாப்பாக இருக்கிற இந்த சட்டம் அப்படின்றீங்க. அப்புறம் வந்து இல்ல இந்த சட்டத்துல வந்து திருத்த வேணும் அப்படின்னா அதுவும் தேவை அப்படின்றீங்க. இந்த பாதுகாப்பு அரண் உடைஞ்சிராதா? இல்ல இதுல பார்க்க வேண்டிய விஷயம் சொல்லும்போது ஒன்று ஞாபகம் வருது. இது எங்க குரு சொல்றதுதான். ராஜாஜி ஒரு தடவை சொன்னாராம், வந்து இந்த கவர்னர் பதவி வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், உங்களுக்கு ஃபயர் இன்ஜின் வேணுமா வேண்டாமா, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தேவைங்கிற போது அது அவசியமாக இருக்குது. அதுமாரி அண்ணா அறிஞர் அண்ணா கூட ஒரு தடவை வந்து ராஜ்யசபா வேணுமா அப்படிங்கிற சந்தர்ப்பம் கேட்கும்போது அப்போ வந்து காஃபி கப்பன் சாஸு, இப்போ காஃபி ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போது நம்ம சாசர் தேவை, இல்லைன்னா தேவையில்லை. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு சில சட்டங்கள் வேணும். இதில் அதோட இதில் சிவில் சொசைட்டியோட இன்வால்மெண்ட் வேணும்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள். ஏன்னா இவர் சொல்கிற மாதிரி நிஜமாவே போலீஸ்க்கு தெரியுமா தெரியாது எங்களுக்கு. நாங்கள் போலீஸையோ இல்லாட்டியா வக்கீலோ தான் நம்பி நாங்கள் எங்கள் கேஸை கொடுக்க வேண்டியிருக்கு. இவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் எங்களுக்கு தான் முடிவாகுது. அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்து இந்த ஒரு விஷயங்களை அப்பாவி ஆண்கள் பாதிக்கப்படுறாங்கிறதும் ஒரு விதத்தில் உண்மைதான், அதில் மறுக்கிறதுக்கும் கிடையாது. பெண்கள் சில விஷயங்களை தப்பாக இதை பயன்படுத்துகிறாங்கிறதும் உண்மைதான். ஆனால் அதே சமயம் அவங்களுக்கு இந்த ஒரு சட்டம் இருக்குது, மிகப்பெரிய பாதுகாப்பான ஒன்றா தான் நினைக்கிறேன் நான். ஓகே, புரிந்து கொள்ள முடிகிறது திரு சித்தண்ணன். ஆண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஏதோ ஒரு மோட்டோவோட ரொம்ப சாதாரண விஷயமாக நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பீங்க, அதில் வரதட்சணை கொடுமை அப்படின்றது ஆடடாக சேர்க்கப்பட்ட விஷயமாக இருந்திருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி தனி கொடுத்துன போகிற ஒரு விஷயமா இருந்திருக்கும், வீட்டில் என்னமா துணி துவைக்க மாட்டியான்னு கேட்ட ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஸோ இந்த ஈகோ இதெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரியான வழக்குகளாக வந்து வரதட்சணை அப்படின்னு அப்படிப்பட்ட நிர்பந்தம் இருக்கா? உங்களுக்கு வெளிப்படையாகவே தெரியுது இது வந்து இல்லை, ரெண்டு பேருக்கும் வேறு ஏதோ மனஸ்தாபம், இந்த மாதிரி வரதட்சணை அப்படின்னு கேஸ் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்ற நிர்பந்தம் இருக்கா நான் கேட்குறது? இல்லை, ஒரு வழக்கு கொடுக்கும்போது பாதிக்கப்பட்ட பெண்மணி கணவன் மனைவி அப்படிங்கும்போது கணவர் குடும்பப்படுத்தினார் சைக்கலாஜிக்கல் குரோல்ட்டியோ அல்லது ஃபிசிக்கல் குரோல்ட்டியோ அல்லது கணவருடைய அம்மா, இந்த மோஸ்ட்லி இதுதான் வரணும், அதிகமாக இருக்கும் நார்மலி ஒரு 50% மேலே. ஆனால் என்ன நடக்கு அப்படின்னா ஒரு ஒரு அதாவது பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அந்த மேட்ரிமோனியல் அந்த ஒரு சான்சிட்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இன்னும் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருது வச்சுக்கோங்களேன். அந்த அனிமாசிட்டி கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு உள்ள ஃபேமிலிக்குள்ள இவங்க ஃபேமிலிக்கு அதிகமான உடனே கணவனுடைய அப்பா, அவனுடைய அம்மா, அவங்க சிஸ்டர்லாம், அவங்க பிரதர்லாம், அவங்க பெரிய பிரதர், சின்ன பிரதர், அமெரிக்காவில் இருக்கிறவங்க, ஆஸ்திரேலியா இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா தே ஆர் ரோப்பிங் இன் ஆல் எஸ் அக்யூஸ். ஃபோன்ல மிரட்டினாங்க, மெசேஜ் அனுப்பி மிரட்டினாங்க, ஃபேஸ்புக்ல மிரட்டினாங்க, சைக்கலாஜிக்கல் குரூட் எனக்கு அதிகமாக போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்கா ரோப்பின் பண்றாங்க இல்லையா? அதுதான் பிரச்சனை. நாங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு மனைவி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது
அதில் வந்து குரூவல்ட்டியை பற்றி ஒரு விழாவாரியாக கொடுத்து 498A வர்ற மாதிரி, ஃபார் தி பர்பஸ் ஆஃப் டிமாண்டிங் டவுரி வர்ற மாதிரி, ஃபர்தர் டிமாண்ட் ஆஃப் டவுரி இருக்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா, ஏற்கனவே அவங்க சகோதரி சொன்னாங்க இது வந்து ஒரு 4 செவத்துக்குள்ள நடக்கிற மேட்டர், விதின் ரிலேட்டிவ்ஸ்குள்ள நடக்கிற மேட்டர், நிறைய எவிடன்ஸ் வெளியே கிடைக்காது. யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ ஒரு பார்ட்டி பூரா அக்யூஸாக கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு பார்ட்டி பூரா எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. பாதிக்கப்பட்ட மனைவி அப்படி அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாம் ஆமாங்க கேட்டாங்க நாங்கள் பார்த்தாங்க சொல்ல தான் செய்வாங்க. இதில் போலீஸுக்கு நோ அதர் கோ. இதில் யாருங்கிறது மை வச்சு பார்க்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அவைலபிள் எவிடன்ஸில் இவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பாதிக்கப்பட்ட பெண்மணி இப்படி சொல்கிறாங்க, அவங்க சம்மந்தப்பட்டவங்களாம் இப்படி சொல்கிறாங்க, மேபி வீடியோஸோ அல்லது ஃபோட்டோகிராஃப்ஸோ கல்யாணத்தில் இருக்கும், இதை நகை எவ்வளோ போட்டாங்க என்ன பண்ணாங்க வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணால் இதில் இருக்கா எவிடன்ஸ்லாம் ஓரளவுக்கு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் அவைலபிள் எவிடன்ஸு அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் பிரகாரம் கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் போட்டுருவோம். நீதிமன்றம் தான் முடிவு பண்ண வேண்டியிருக்கும் சூழ்நிலை இது வந்து பொய்யானு சொல்லி. ஆனால் நிறைய கேஸில் சைக்கலாஜி எங்களுக்கே மனசில் தெரியும் இது வந்து பர்சனல் அனிமாசிட்டினால பொய்யா பாதிக்கு மேலே செக்ஷன் சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும். அண்ட் நோ அதர் கோ எக்ஸப்ட் டு ரெஜிஸ்டர் கேசஸ். இல்லை நான் கேட்குறது, ஒரு பெண் வந்து அந்த குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் ஒத்துவல்ல அப்படின்னு ஒரு முடிவெடுத்தா அது வந்து டைவர்ஸுக்கு முந்தின ஸ்டேஜ். இவங்களை சும்மா விடக்கூடாது, எல்லார் மேலேயும் கேஸ் கொடுக்குறோம், அமெரிக்காவில் இருக்க சின்ன பெரியப்பா தாத்தா எல்லார் மேலேயும் கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த பொண்ணு வந்து அடுத்த டைவர்ஸுக்கு தான் போக போகிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஸ்டேஜில் கைதை தவிர்த்துட்டு வேற என்ன பண்ண முடியும்னு நான் கேட்குறேன். கைதை தவிர்த்துட்டு இல்லை அதுதான் கைது. இந்த மாதிரி வழக்கில் தான் இந்த மாதிரி அவசர போலீஸ் உங்களுக்கே தெரியுது. அப்போ இந்த கேஸில் தான் கொடுக்குறாங்க, அப்போ அங்கேயும் கைது தானா? இல்லை கண்டிப்பாக நான் தான் சொன்னேனே. இப்போ 2009 கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க. அதில் வந்து செக்ஷன் 41 CRPC அமெண்ட் பண்ணிட்டாங்க. 41 கேபிட்டல் A B C D கொண்டு வந்தாங்க. 41 அமெண்ட் பண்ணிட்டாங்க. அதில் ஏற்கனவே அவங்க நண்பர் சொன்ன மாதிரி 41(1)(a)(2) அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அதில் ஒரு குற்றத்துக்கு வந்து 7 வருடம் அதுக்கு மேற்பட்டு சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்பட்ட குற்றமாக இருந்தால் மட்டும்தான் போலீஸ் ஷால் அரெஸ்ட். அது கீழே கம்மியாக இருந்ததுன்னா போலீஸ் வந்து நீட் நாட் எஃபெக்ட் அரெஸ்ட். ஆனால் ஒரு சோகாஸ் நோட்டீஸ் சர்வ் பண்ணி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி 2 பேரும் கூட்டு விசாரிச்சு அவங்க ஓகேன்னு வந்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா அரெஸ்டே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. விசாரித்து சார்ஜ் ஷீட் போட்டுக்கலாம், நீதிமன்றத்துக்கு போகலாம். நீதிமன்றத்துக்கு வரலைன்னா அப்புறம் வாரண்ட் வாங்கியோ அல்ல சம்மன் வாங்கியோ நீதிமன்றத்துக்கு பண்ணலாம். அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி 2009 வந்துருச்சு. அது வந்து 2010 அமலுக்கும் வந்து விட்டது. ஆனால் யாருமே பண்றதில்லை. ஆட்டோமேட்டிக்கா உடனே அரெஸ்ட் பண்ண ஏன் பண்ணல அப்படிங்கிற பல்வேறு நிர்பந்தங்கள், போலீஸுக்கு பிரஷர் அல்லது போலீஸ் ஆஃபீஸருடைய இக்னரன்ஸ், அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படி சொல்லலாம். நீங்க போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் PSO 760 பாத்தீங்கன்னா காக்னிசபிள் ஆஃபீஸ்ல போலீஸ் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணனும் சொல்லவே இல்லை. they shall not affect arrest, may use their discretionary power whether to arrest or not இருக்கு. அதனால ஒரு மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கங்கறதுக்காக வேண்டிய உடனடியாக அரெஸ்ட் பண்ண அவசியமே இல்லை. இதான் அர்னேஷ் குமார் கேஸ்ல கிளியரா சொன்னாங்க. இப்போ ஆனால் 2008 நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் ரகுபதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் இந்த மாதிரி ஒரு 498A பிளஸ் டவுரி ஹராஸ்மெண்ட் அப்படி கொடுத்தாங்கன்னா போலீஸ் உடனே அது வழக்கே பதிவு செய்யக்கூடாது. அது ஜிடிஎன் ரிப்போர்ட் உடனே ஒரு ரிப்போர்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீஸ்க்கு அனுப்பணும். அவங்க விசாரணை செய்து ஒரு மாசம் அந்த அறிக்கை வந்த பிறகு தான் வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்றாங்க. உருவாக்க வேண்டும் அப்படின்னு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் பரிந்துரை செய்திருக்கிறது. அறிஞர் சாந்தகுமாரி ஏற்கனவே காவல்துறை விசாரணை நடத்துறாங்க, அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போறாங்க. இந்த 2 கேஸுகள்ல சிக்கினா சொன்ன மாதிரி வெளிநாடுகளில் இருக்கவங்க வந்து உடனடியாக ஓடி வர வேண்டிய ஒரு சூழல் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதில் இன்னொரு குடும்ப நல அமைப்பு வருகிறது. 3 அமைப்புகளில் வந்து அப்படின்றப்போ இந்த கேஸ் வந்து சுற்றி சுழன்று வர்றப்போ அந்த நபர் வாழ்க்கையை வெறுத்துற மாட்டாரா? கட்டாயமா வாழ்க்கையை வெறுத்துருவாரு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதாவது ஒரு பெண்ணியவாதி என்பதற்காக வாழ்க்கை வெறுக்கிறது யார், ஆனா பெண்ணா? நான் சொல்லிட்டே இருக்கிறேன், கம்ப்ளீட் பண்ணணும். என்னன்னா ஒரு பெண்ணியவாதி என்பதற்காக ஒரு பெண் செய்கிற தவறுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கிற மனோபாவத்துல நாங்க இல்ல. முதல்ல அது காவல்துறை அதிகாரியும் புரிஞ்சுக்கணும், ஆண்கள் பாதுகாப்பு சங்கம், குடும்பம் நாங்க எல்லாம் குடும்பம் இல்லாம இருக்கமா இல்ல ஆண்களோட வாழாம இருக்கமா? தவறு என்றால் தப்பு தான். அதாவது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது என்பதற்காக எச்சரிக்கிறவர்கள நாங்கெல்லாம் முன்னாடி இருந்திருக்கோம். நீங்க உங்க கணவர்கிட்ட பிரச்சனையா, உங்க மாமியார் வீட்டில் இருக்காங்களா, அவங்களோட ஏதாவது பிரச்சனையா, அதை பற்றி மட்டும்தான் நீங்க புகார் கொடுக்கணும். ஆஸ்திரேலியால இருக்கிறவங்க, பகாமாஸ்ல இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆளுங்க மேல எல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க, போன்ல டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். அதை விட இங்க இருக்கக்கூடிய மாமியார அங்க இருக்கக்கூடிய நாத்தனா தான் தூண்டி விடுறாங்க அப்படின்னு கேஸ் கொடுத்தது இருக்கு. அதாவது எப்படியாவது தான் நினைக்கிற விஷயத்தை அடைய வேண்டும் என்பதற்காக தேவையற்ற நபர்களை எல்லாம் உள்ளே சேர்த்தது என்பது எந்த வரதட்சணை சட்டம் வந்து நமக்கு ஆயுதமாக வந்ததோ அதை நீர்த்து போக செய்து விட்டது. அதான் உண்மை.
நம்ம பெண்கள் செய்கிற தவறு தான் இப்படிப்பட்ட முடிவுகளுக்கு காரணம். சட்டம் வரதட்சணை சட்டம் அப்படின்றது கடுமையாக இருக்கிறது. சட்டம் கொஞ்சம் எளிமையாச்சு அப்படின்னா ஓரளவு தவறுகள் குறையும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லங்க, இருக்கிற சட்டத்தை சரியான முறையில பயன்படுத்தினாலே போதுமானது. இதுக்கு ரொம்ப முறுக்கவும் வேண்டியதில்லை, அதுக்காக ரொம்ப மெலிசாக ஆக்கவும் வேண்டியதில்லை. இருக்கிற சட்டத்தை பண்ணணும். எனக்கு அன்பு நண்பர் சித்தரன் அவர்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது. ஷேல் அரெஸ்ட்னு கொடுக்கல அப்படின்னு பல தடவை அழுத்தி சொன்னாலும் அந்த பொண்ணே அப்படி கொடுக்கட்டுங்க. 10 பேரை கொடுக்கும்போது இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி யாரு? நீங்க தானே. நீங்க பார்த்து அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம்ல. அவங்க சொன்னாங்கிறதுக்காக நீங்க அத்தனை பேரையும் அவளை பிடிச்சிட்டு வா இவளை பிடிச்சிட்டு வான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. இதை அப்பாற்பட்டு நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இன்றைக்கு வரதட்சணை சட்டத்துக்கு ஒரு செக் மாதிரி இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்திருக்கு. இனி அடுத்து வரக்கூடிய ஒரு சட்டம்னு நான் பார்க்கிறது, இது எச்சரிக்கை விடுக்கிறேன், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். இதுலயும் சின்ன சண்டைகள் கூட பெரிய அளவுல ப்ராப்ளம் ஆகி பாதி வழக்குகள் மேல இன்றைக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் கோர்ட்ஸ்க்கு நமக்கு போகுது. மகிழா நீதிமன்றம் அள்ளிக்குளம் பாத்தீங்கன்னா நிறைஞ்சு வழியுது. அப்போ எதற்கு காரண காரியம் இல்லாமல் தவறான குற்றச்சாட்டுகளை நீட்டுவதை அல்லது சொல்லுவதை பெண்கள் கட்டாயமாக குறைச்சுதான் ஆகணுங்க. ஓகே, புரிந்து கொள்ள முடிகிறது. திரு கார்த்திகேயன், இந்த வரதட்சணை அப்படின்ற விஷயமே ஒரு தலைபட்சமா ஆண்கள் பெண் வீட்டாரிடமிருந்து வாங்குவது அப்படின்றது இருக்கிறது. ஒரு சில நாடுகளில் பார்க்குறோம், பெண் வீட்டார் வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. ஏன் அந்த மாதிரியெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது? ஓகே, ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்க இன்னொரு நல்ல கேள்வி கேட்டீங்க. இது பாதிக்கப்படுறது ஆனா பெண்ணான்னு. முழுக்க பாதிக்கப்படுறது பெண். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேஸ் 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் நடக்குது. இழுத்துறாங்க. ஐஓ கூப்பிட்டோன்னா வரவே மாட்டாங்க, பாக்ஸ்ல ஏறவே மாட்டாங்க. ஐஓ கூப்பிட்டு பாருங்க, ஏதாவது இந்த 498 சில இடத்துல ஓபனாவே சொல்லிட்டாங்க. பொதுவா நீங்க சொல்லக்கூடாது. ஒரு காரணம் இருக்கும். ஆயிரம் வேலை இருக்கிறப்ப எங்க வேலை பண்ண முடியல. நாங்க பண்ணணும். 60% நான் போலீஸ் ஒர்க் தான் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு உண்ணாவிரதம் போறீங்க, ஊர்லயும் போறீங்க, சண்டை போடுறீங்க. ஒரு கிரைம் நடக்குது, ஒரு கிரைம் ஒரு இடத்துல நடக்குது, இல்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க போவீங்களா? இல்ல இது மாதிரி குடும்ப கேஸ்ல ஆஜராக முடியும்? நீங்களும் அன்னைக்கு டிவில தான் மர்டர் கேஸ் நடக்குது, அதான் கேக்குறாங்க. நீங்க சொல்ல மாட்டோம், ஒரு தகவல் சொல்லிருவோம், நாங்க இன்னைக்கு வர முடியல, மர்டர் கேஸ் அலோவ் பண்ணுவாங்க சார். ஓகே, அலோவ்ட் சார், அலோவ்ட் சார். பேசுங்க, சொல்லுங்க கார்த்திகேயன். இதனால பாதிக்கப்படுற பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இவங்க கேஸ்னு போயிடுறாங்க. சில பேர் இன்னும் திருப்பி கல்யாணமும் ஆகாது. ஏன்னா கோர்ட்டுக்கு போயிட்டா 5 வருஷம் 10 வருஷம். மிகப்பெரிய பாதிப்பு இந்த சட்டத்தினால பெண்களுக்கு தான். குடும்ப அமைப்பு சுத்தமா அவங்க அம்மா அப்பா இது வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டத்தாலன்றீங்க. இந்த சட்ட 498 அஃபெக்ட் ஆறதே பெண்கள். ஓகே, நான் கேக்குறது, இப்ப புதிய அமைப்பு வருகிறது. இப்ப சாதாரண பிரச்சனைகள், மனஸ்தாபம், வேற ஒரு இதா கூட இருக்கலாம். 2 பேருக்கும் பேச்சுவார்த்தையில ஒரு சின்ன சண்டை, ஒரு சந்தேகம் வருகிறது, ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் போறப்ப இந்த மாதிரியான கேஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த குடும்ப நல அமைப்பு ஒரு 3 பேர் கொண்ட ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிறது. ஒரு பொதுநலவாதிகள் இருக்கலாம், ஒரு பெரிய பதவியில் இருக்கவங்களுடைய ஒய்ஃப் இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உருவாக்கப்படுறப்போ அதுல இந்த சமரசம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கவர்மெண்ட்டையும் போலீஸையும் எடுத்துட்டாங்க. they very clearly said it should be civil society people தான் இருக்கணும் முதல்ல. ஒண்ணு, நான் எங்களோட டிமாண்டே தான் ரிலேட்டிவ்ஸ்லாம் வரணும் அதுல. ஏன்னா அவங்களா நியாயத்தை பேச முடியும். பெண்கள் பக்கத்துல இருக்கிற அநியாயத்தை இவங்க சொன்னாங்க, சாந்தகுமாரி மேடம் சொன்னாங்க, எல்லாரும் பெண்களும் தப்பு கிடையாது, எல்லா ஆண்களும் தப்பு கிடையாது. ஸோ அவங்களுக்குள்ள ரிலேட்டிவ்ஸ் அடுத்த டிமாண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ்ஸும் உள்ள இன்வால்வ் ஆகணும். ஏன்னா அவங்க தானே சேர்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. எப்போ ஒரு காவல்துறையோ ஒரு கோர்ட் ஆஃபீஸர்ஸ் இன்வால்வ் ஆகிறப்ப தான் அவங்களுக்கு அதோட இது தெரியணுங்கிற அவசியமும் கிடையாது உங்களுக்கு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய, சொல்றது கூச்சமா இருக்கு, மிகப்பெரிய வியாபாரமா ஆயிடுச்சு. பினான்சியல் அவங்க 5 வருஷம் 10 வருஷம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க வரப்பிரசாதம். நீங்க இப்போ இந்த உத்தரவின் மூலமாக இது டோட்டலா இனிமே இந்த வரதட்சணை வழக்குல ஒரு புதிய ஒரு சரித்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? மிகப்பெரிய சரித்திரம். ஏன்னு கேளுங்க, இவங்க பணம் பறிக்கிற நோக்கு தான். ஒரு 80% பெண்களுக்கு பணம் பறிக்கிற நோக்குல தான் பண்றாங்க. யதார்த்தமா கேக்குறேன்,
ஒரு மனைவி கணவர் வீட்டுல இருக்கக்கூடியது அந்த கணவருக்கு சொந்தம்னா மனைவிக்கும் சொந்தம் தான். அது அதை விட்டுட்டு உங்ககிட்ட பணம் பறிக்க சொந்தமா இருக்கிறது மனைவிக்கு மாமனாருக்கு சொந்தம் கேட்டாங்க ஹைகோர்ட்ல. எதுக்கு சொல்ல ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிரு. பணம் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து நிஜமாவே சமாதானம் ஆகி திரும்பி வாடுறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. ஓகே, நான் சமாதானத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சாமானிய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திருமதி உஷா, இங்க சமாதானம் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த மாதிரி வரதட்சணை கேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இவ்வளவு கேஸ் நடந்து அதுக்கப்புறம் சமாதானமாகி வாழக்கூடிய சூழல் இருக்கா? இல்ல வரதட்சணை கேஸ்னு போயிட்டாலே அது டைவர்ஸ் தான், அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்ற யதார்த்தம் இருக்கா? சார் நிச்சயம் சார் அப்படிதான். ஏன்னா இப்ப கேஸ் கொடுத்துறாங்க, அரெஸ்ட் ஆகிடுறாங்க. அரெஸ்ட் ஆனதுக்கு பிறகு எப்படியும் மனசளவுல பாதிச்சிடுறாங்க ரெண்டு பேரும் இனிமே அங்க சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதுக்கு பிறகு அவங்க போய் கோர்ட்ல போய் நின்று வந்தோடனே எனக்கு இதான பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்தா அப்படிங்கிற ஒரு வெறுப்போ கோமா ஆத்திரமா அந்த கணவனுக்கு வரும்போது என்ன கைதுல ஏன்னா அவங்க வந்து சமுதாயத்துல அவரோட பேர் கெடுது. அப்ப நிச்சயமா ஆட்டோமேட்டிக்கா அவர் வரமாட்டாரு. அப்படியே இல்ல கோர்ட்ல இருந்து நிரபராதி அப்படிங்கிற இதுல ஜெயிச்சு வந்தாலும் அப்பவும் அவர் வந்து என்ன பண்றாரு, எனக்கு இவ்வளவு பிரச்சனை எனக்கு கொடுத்ததுனால நான் நிச்சயமா சேர்ந்து வாழ விரும்பல அப்படிம்பாங்க. சோ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போற அந்த விஷயம் வந்து இந்த சிவில் இதனால அப்ப பெரும்பாலும் வரதட்சணை அப்படின்ற ஒரு விஷயம் எழுந்தது அப்படினாலே அந்த உறவு முறிந்து விடுகிறது அப்படின்னு நிச்சயமா இது பரஸ்பர அன்பு பரஸ்பர நம்பிக்கை சம்பந்தப்பட்டதான். மோரோவர் இதுல கைது வேணுமா வேண்டாமாங்கிறது எல்லாமே அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் என்ன வரதட்சணை எப்படி கேட்டிருக்காங்க என்னங்கறத பொறுத்து தான் இருக்கு. அதோட இதுக்கு நம்ம தனியா ஸ்ட்ரிக்ட் ஜாக்கெட் போட்டுக்க முடியாது, இது இப்படிதான் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் வேற வேற விதம் அந்தந்த விதத்தை அணுகிறத பொறுத்து இருக்கு. நிச்சயமாவே புரிந்து கொள்ள முடிகிறது. வழக்கறிஞர் சாந்தகுமாரி, இங்க யதார்த்தமா இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையில ஈகோ, கணவனுக்கும் மனைவிக்கும் ரெண்டு பேரும் வேலைக்கு போவாங்க, துணி நீ துவைச்சிடுமா அப்படின்னா அதுல ஒரு ஈகோ வந்துடும், என்னமா சமைக்கல அப்படின்னா அதுல ஒரு ஈகோ வந்துடும். ஸோ இந்த ஈகோ கூட நாளைக்கு வந்து வரதட்சணை கொடுமையாக மாறுவதற்கு, ஸோ அது மாதிரி இப்போ வரக்கூடிய கேஸ் இன்னைக்கு நிறைய விவாகரத்து வழக்குகள் போய் நிற்பதுக்கு மெயின் காரணம் இந்த மாதிரி ஈகோவா இருக்கு. ஸோ இது ஒரு காரணமா இருக்காதா? இல்ல, நீங்க சொல்ற வரதட்சணை சம்பந்தமான வழக்குகளுக்கு இது காரணம் அல்ல. ஆனா நீங்க பேசும்போதே நீங்க ஒரு ஆணுடைய மனோபாவத்துல இருந்து நீங்க பேசுனீங்க. அதாவது இதை துவைச்சு போட்டுருமான்னு சொன்னா அவங்களுக்கு ஈகோ வந்துருது, அல்லது அது வந்து பண்ணிடு அதனால ஈகோ இல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடங்கள்ல பிரச்சனை கிடையாது. ஒரு நிமிஷம், நானும் வேலைக்கு போறேன்னு சொல்ற இடத்துல பிரச்சனை இல்ல. அப்படி அல்லங்க, ஆண் போகணும் பெண்ணும் போகணும், அவங்களும் 1,50,000 சம்பளம் வாங்குறாங்க, இவங்களும் வாங்குவாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் குடும்பம் சார்ந்த உறவு சார்ந்த அனைத்து வேலை சுமைகளும் பெண்களுக்கு மட்டுமே அப்படின்னு நாம நினைக்கிறோம். துணி துவைக்கிறது நீதான் துவைக்கணும், நீதான் சமைக்கணும், நீதான் குழந்தைகளுக்கு, அப்படி அல்ல. ரெண்டு பேரும் ஈக்குவலா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகும்போது குடும்ப வேலைகளை அந்த வேலை சுமையை ரெண்டு பேரும் தான் பகிர்ந்துக்கணும். அப்போ ஒருத்தர் மேலேயே திணித்து ஒருத்தர் சுகமா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி முன்னாடி இது மாதிரி பிரச்சனைகள் வரல. இன்னைக்கு ரெண்டு பேரும் படிச்சிருக்காங்க, சொசைட்டில ரொம்ப ஒரு தெரிஞ்ச நபர்களா இருக்காங்க, ஆனா அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை வருது. நமக்கு வெளிப்படையா வேலைக்கு போகல. நீங்க சொன்னீங்க வெளிப்படையா சொன்னீங்க 1.5 லட்சம் ரூபாய் அவரும் சம்பளம் வாங்குறாரு, 1.5 லட்சம் ரூபாய் இவரும் சம்பளம் வாங்குறாரு, அவங்களுக்கு பணம் பெருசு. ஆனாலும் ஏன் வந்து வரதட்சணை அப்படிங்கிறது சட்டம் இல்ல பாருங்க. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினா கூட ஜீவனாம்சம் வந்து ஆண்கள் தான் தரணும்ங்கறாங்க. அப்படி அது எப்படி வரதட்சணை அப்படி கேட்க முடியாதுங்க. இவங்க கேட்கிற மாதிரி ஜீவனாம்சம் கேட்டா யாரும் கொடுத்துட முடியாது. சம்பாதிக்காத பெண்ணுக்கு, வாழ்க்கையை வந்து பொருளுதவி தொகை தேவைப்படுகிற பெண்ணுக்கு, என்னால வந்து ஐ அம் unable to maintain அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணுக்கு தான் ஜீவனாம்சம் கொடுக்க முடியும். கார்த்தி வந்து சரியான டைரக்ஷன்ல போகல. ஆனா நீங்க சொல்ற விஷயத்துக்கு நான் சொல்றேன், சம்பளம் அல்ல எங்களுக்கு பிரதானம். நம்ம ரெண்டு பேரும் வேலை செய்யறோம், ரெண்டு பேரும் பண்ணும்போது வீட்டு சுமைகளை பகிர்ந்து கொள்வோமே அப்படின்னு பெண் நினைக்கிறது தப்பு கிடையாது. வருகிற காலம் அப்படித்தான் இருக்கும். என் பாட்டி வேலைக்கு போல வீட்டுல உட்கார்ந்து இருந்தாங்க, வேலை செஞ்சாங்க. எங்க அம்மா வேலைக்கு போகல, எங்களுக்கு எல்லாருக்கும் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாங்க. இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்வேன். என்னுடைய துணை, என்னுடைய மக்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வேலை செய்யணும், அது அவசியம். அதனால இந்த ஈகோ அல்ல வரதட்சணைக்கு காரணம். ஓகே ஓகே, இறுதியான கருத்துக்கள் திரு சித்தண்ணன். சட்டங்கள் கடுமையாக இருக்கிறப்போ அதுல சில துஷ்பிரயோகங்கள் யதார்த்தமா நடக்கிறது சகஜம். சட்டங்கள் ஓரளவுக்கு ஃபிளெக்சிபிளா இருந்தது அப்படின்னா சில ஓகே அது வழியாவே போயிடலாம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கிறது. இப்போ இந்த மாதிரியான ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு அமைப்பு இருப்பதன் மூலமாக காவல் நிலையத்துக்கு வரக்கூடிய புகார்கள் குறையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வந்து சட்டம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கிறது அல்லது ஃப்ளெக்சிபிளாக அப்படிங்கிறதுல சட்டம் தான், சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் கண்டிப்பாக. ஃப்ளெக்சிபிள் நான் ஏன் சொல்லுன்னா
1% வரி இருந்தப்ப வந்து தங்கத்தினுடைய கடத்தல் அப்படின்றது அதிகரிக்கல, 3% ஆகுது அப்படின்றப்ப தான் அதிகரிக்கிறது. ஸோ அதுதான் நான் கேட்குறேன். இல்லை, நான் அந்த அனாலஜி இங்கே கொண்டு வர விரும்பல. நான் இந்த இதை பொறுத்த மட்டில் இந்த வரதட்சணை கொடுமையை பற்றியோ அல்லது இந்த குரூவல்ட்டி துன்புறுதலை பற்றியோ சொல்லும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோஷியல் செக்யூரிட்டி லெஜிஸ்லேஷன். இதை வந்து ஒரு கேடயமாக பயன்படுத்தணுமே தவிர வெப்பனாக பயன்படுத்தக்கூடாது. ஆனால் மோஸ்ட்லி இப்போ ஆஃப் லேட் இப்போ நிறைய பேர் மோர் தென் 50% மேலே இது ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறது தான் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் நிறைய வச்சாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 2008 இருந்தே இது வந்து ஒரு சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் விசாரிச்சு சொன்னப்பறம் தான் எஃப்ஐஆர் போடணும். அப்புறம் வந்து டிசி லெவலில் எஸ்பி லெவலில் ஒரு அதிகாரி சொன்ன பெர்மிஷன் ஆனப்பறம் தான் கைது பண்ணணும்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ லேட்டஸ்டாக கொடுக்குற என்ன இருக்காங்க, அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் கமிட்டின்னு புதுசாக ஃபார்ம் பண்ணுங்க, அவங்க விசாரிச்சு சொல்லட்டும், 1 மாதம் ரிப்போர்ட் தரட்டும், ரிப்போர்ட் வந்த பிறகு எஃப்ஐஆர் போடட்டும். இப்போ டெசிக்னேட்டட் போலீஸ் ஆஃபீஸர் டவுரி கேசஸ், டிபி ஆக்ட்ல வரக்கூடிய கேசஸ் எல்லாம், டவுரி பிரைவேட் கேஸ் எல்லாம் ஒரு டிஎஸ்பி அந்தஸ்து குறையாத அளவில் தான் விசாரிக்கிட்டு இருந்தது. இப்போ 498 கூட இனிமேல் சாதாரண அளவில் விசாரிக்க கூடாது, ஏன்னா மிஸ்யூஸ் பண்றாங்க, அபியூஸ் பண்றாங்க. சோ ஒரு டெசிக்னேட்டட் போலீஸ் ஆஃபீஸரை யார் விசாரிக்கலாம் என்பதை சீக்கிரமா முடிவு செஞ்சு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அங்க. அதனால இது ஒரு நல்ல ஒரு சேஃப்டி மெஷர் தான், கண்டிப்பா தப்பு இல்ல. இதுல கூட நீங்க நீர்த்து போகும்படி சட்டத்தை சொல்லல. இல்ல tangible physical injury இதுல நீர்த்து போகுது அல்லது டெத் இருந்துன்னா இதுல சமாதானத்திற்கான வழியும் இருக்கிறது. இல்ல கண்டிப்பா எப்படின்னா இங்க ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி வழக்குகள் இந்த 498A அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் காம்பவுண்ட் பண்ண முடியாது, நீதிமன்ற தலையிட்டு காம்பவுண்ட் பண்ண முடியும். சுருக்கமா ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கு வந்து ஃபேமிலி வெல்ஃபேர் கமிட்டின்னு ஒன்னு போட்டிருக்கிறது வரவேற்க தகுந்த அம்சம். இருங்க, எதுக்காக சொல்றேன்னா இதை நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனீங்கன்னா அவங்களே இன்னைக்கு இது போடுன்னு சொல்ற நிலையில இருந்து இது வெளியே வர முடியும். இறுதியான கருத்துக்கள் இருக்குது அப்படி இந்த சொசைட்டி இந்த வெல்ஃபேர் கமிட்டி ஃபார்ம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த இதை வந்து ஈவன் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல கூட நிறைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நிறையவே இருந்திருக்கு. ஸோ கோர்ட் வந்து தலையிடுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கமிட்டியில வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மெம்பர்ஸ் அவங்க எல்லாருமே அங்க பிரசன்ட் ஆகி அவங்க எல்லாருமே சொல்லலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஒரு மாசம் எல்லாமே சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய வரவேற்கத்தக்க அம்சம் இதுல வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கேசஸையும் இதுல கொண்டு வரணும். மிகப்பெரிய இது என்னன்னா சொந்தக்காரங்கெல்லாம் நிறைய வரணும், இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களா முன் வந்து இதை வந்து டிஸ்பியூட் இது பண்றது சொசைட்டிக்கு நல்லது. கூட்டு குடும்ப முறை தான் முக்கியம். புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த சூழலில் இந்த மாறி வரக்கூடிய ஒரு சூழலில் ஈகோவும் இந்த குடும்ப முறைகளுமே, கூட்டு குடும்பம், தனி குடும்பம் என்கின்ற இந்த விஷயங்களும் கூட இது போன்ற வரதட்சணை கொடுமைகளாக எழுவதற்கும் விவாகரத்தை நோக்கி செல்வதற்கும் காரணமாக இருக்கிறது. எப்படி 2 குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக மனஸ்தாபம் ஏற்படுகின்ற போது இது போன்ற வரதட்சணை என்கின்ற பிரச்சனை ஏற்பட்டால் 2 குடும்பங்களும் அமர்ந்து பேசி ஒரு சுமூகமான தீர்வு காண்பதுதான் யதார்த்தமாக இருக்கும். ஒரு வகையில் காவல்துறையினரிடம் செல்லும் போதும் நீதித்துறையினரிடம் செல்லும் போதும் 2 பேருக்கும் இன்னும் ஈகோவும் மோதலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இது போன்ற ஒரு குடும்ப நல அமைப்புகள் வந்தால் இது போன்ற வழக்குகள் குறையுமா, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து மீண்டும் சமரசம் ஏற்படுமா என்பதை இதனுடைய செயல்பாடுகள் வந்த பிறகுதான் தெரியும். அரங்கத்தில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த உங்கள் நால்வருக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. மீண்டும் மற்றொரு விவாதத்தில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.